ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய் சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அது பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். காய் முதல்ல அரைஞ்சி வச்சுருக்கு பாருங்கள். கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கினதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்படி மேலே வந்துச்சு. எண்ணெய் மேலே வந்ததும் காய் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் அரைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த காய் போட்டுக்கலாம். காய் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு காய் போட்டு கொஞ்சம் வதக்கினதும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி முதல்ல கழுவி வச்சுருக்கேன், அந்த அரிசி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் காய் சேர்த்து அரிசி போட்டுருக்கலாம். அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி இப்படி குக்கரை மூடி வச்சிடலாம். காய் சாப்பாடு ரெடி. This video sponsored by Genuine Reviews.